Hi students, இன்னைக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024-25 உண்டான ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவங்களுடைய வெப்சைட்டில் tna.org. ஓகேங்களா? அதாவது பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் காலமில் இருக்குது பாருங்கள். 10/7/2024க்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுடைய எதனா க்ரீவன்ஸ் இருந்தால் 11/7/2024 இருந்து 18/7/2024 வரை நீங்கள் உங்களுடைய க்ரீவன்ஸை நீங்கள் ரிட்ரெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூலும் இதிலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5%, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி 7.5% இங்கே வரும், இங்கே இருக்குது பாருங்கள். இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் 7.5% கவுன்சிலிங். அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 7.5% வராங்களே அவங்களுக்கு வந்து 22/7/2024 23/7/2024 வரை கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்பெஷல் அதாவது இந்த 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்குது இல்லையா, அதே மாதிரி மிச்சம் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய ஜென்ரல் கேட்டகரி வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு 25/7/2024 27/7/2024 வரை நடக்கும். அதே மாதிரி இது விட்டுட்டு ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுட்டு மற்ற ஜென்ரல் கேட்டகரியில் 7.5%க்கும் அகாடமிக்கும் வொகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 29/7/2024 3/9/2024 வரை கவுன்சிலிங் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், அதுக்கப்புறம் SCA to SC கவுன்சிலிங் ஆன்லைனில், எல்லாமே ஆன்லைன் தான். எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் 11/9/2024. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்லேயும் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பாருங்கள். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட்க்கு வந்து கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அகாடமிக்கும் வொகேஷனல் சேர்த்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 22/7/2024 10 AM to 22/7/2024 7 PM வரை. அதே மாதிரி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஓகேங்களா? அலாட்மெண்ட் கிடைக்கும் 22/7/2024 9 PMக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் 23/7/2024 அப் டு 5 PM வரை. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் 23/7/2024 9 PM. அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஜென்ரல் கவுன்சிலிங் இருக்குது இல்லையா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அகாடமிக் அண்ட் வொகேஷனலுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 25/7/2024 to 26/7/2024. அதே மாதிரி ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 27/7/2024 7 AM. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து 27/7/2024 அப் டு 7 PM. அப்புறம் ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 28/7/2024 7 AM. இது வந்து ரெண்டுமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி தான். ஓகேங்களா? அதே மாதிரி இது தமிழ்லையும் கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இப்போ பாருங்கள், உங்களுடைய ஜென்ரல் அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல் கீழே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, டோட்டல் 3 ரவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து 200லேருந்து 179 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூப்பிடுவாங்க. அப்புறம் வந்து அதாவது ஜென்ரல் ரேங்க் வந்து ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 26,654 ரேங்க் வரைக்கும் கூப்பிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து 178.975 மார்க்லேருந்து 142 மார்க் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூப்பிடுவாங்க. அதாவது ரேங்கை பார்த்தா 26,655லேருந்து 1,04,602 வரை கூப்பிடுவாங்க. ரவுண்டு 3ல் வந்து 145.955 மார்க்லேருந்து 77.5 மார்க் உண்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேர்ட் ரவுண்டில் கூப்பிடுவாங்க. அதாவது 1,04,603 ரேங்க் ஜென்ரல் ரேங்க்லேருந்து 1,97,601 ரேங்க் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு தேர்ட் ரவுண்டில் கூப்பிடுவாங்க. டேட் வைஸாக கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இங்கே இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இங்கே இருக்குது. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் கொடுத்துக்கிறாங்க. அது கூட நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து டேட் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். 3 ரவுண்டுக்கு 3 டேட் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். 3 ரவுண்டுக்கும் தனித்தனியாக டேட் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அது கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். எல்லாமே ஆன்லைன் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஸ்டூடெண்ட் இருக்குது. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும். அப்புறம் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குற கேண்டிடேட்டுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அதுவும் டேட் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ஜாயினிங் டேட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட் இன் காலேஜஸ். நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வேறு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வேறு.
ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் யாருக்கு கிடைக்கும்னாக்கா அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களே அக்செப்ட் அண்ட் ஜாயின், அவங்களுக்கு தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைத்தவுடன் உங்களுக்கு ஜாயினிங் டேட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட் இன் காலேஜஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட் ஜாயினிங் டேட் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் எனக்கு அக்செப்ட் அண்ட் அப்வர்டு மூமெண்ட் நீங்கள் கொடுத்துருந்தா அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு எடுத்துன்னு போய் நீங்கள் வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணணும் டேட்டில். ஓகேங்களா? அக்செப்ட் அண்ட் ஜாயினுக்கு வந்து காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் அப்வர்டு மூமெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து டிஎஃப்சி சென்டரில் போய் அந்தந்த டேட்டுகளில் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுக்குற கேண்டிடேட்டுக்கு வந்து ரிலீஸாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். பிஃபோர் 10 AM வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 10/8/2024, செகண்ட் ரவுண்டுக்கு 23/8/2024, தேர்ட் ரவுண்டுக்கு 4/9/2024. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மற்றபடி இது வந்து 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அதுக்கும் 3 ரவுண்ட் தான். அதுக்கும் இதே டேட் வந்து பாருங்கள், நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ரல் கவுன்சிலிங் வொகேஷ்னலுக்கும் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் வொகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% ரிசர்வேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க ரவுண்டு. ஓகேங்களா? நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.